Hi friends, இங்கிலீஷில் பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் சொன்னீங்க. அந்த மிஸ்டேக்ஸ்க்கெலாம் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இருந்தாலும் மற்ற எல்லாத்துக்கூட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வேகமாக வரும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பொறுமையாக பண்ணுற இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ வந்து ப்ரிஃபிக்ஸ் பார்க்க சொல்லிட்டுருக்காங்க. டிசிஎம், அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலி, ஓகேங்களா? பாலி டிசிஎம். டிசிஎம்னாக்கா பிலீவ் இன் காட்னு அர்த்தம், ஓகேங்களா? ஓகே, கிராஸ்மேன் பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ்மேன்ஷிப், ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கார்த்திக் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திக் இஸ் எ ஃபேமஸ் பெர்கஷனிஸ்ட். ஹீ இஸ் அன் இந்தியன். ஹீ கேனாட் ஹியர் சவுண்ட்ஸ் கிளியர்லி as he has a problem hearing. இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்த கொஷின்ஸ் தான். இந்த ரெட் மார்க் பண்ணது மட்டும்தான் ஒரு சில சேஞ்ச் பண்ணிருக்கேன், ஓகேங்களா? அது நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் மாற்றிருக்கேன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா if I had known of your arrival I would have met, அது ஆன்சருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட 2 பேர் டவுட் சொல்லியிருந்தீங்க, செக் பண்ணிக்கோங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இது 2 தான் கரெக்டு. இருந்தாலும் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ப்ரூஃபோடு சொல்லுங்கள். நிறைய பேர் தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம சான்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எப்படி நாளைக்கு ஆன்சர் கீ வந்து ஃபைனல் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது 2 தான் கரெக்ட் இதுக்கு. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். 70% ஆஃப் வேர்ல்ட்ஸ் டோட்டல் வாட்டர் டிமாண்ட் இஸ் யூஸ்டு தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நெய்தர் த செக்ரட்டரி நார் த மேனேஜர் வாஸ் அவைலபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சி சொல்லியிருந்தேன், ஏஆர்சின்ட்டு. இதில் ஏ தான் சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டுருக்காரு. சரி ஓகே, செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஏ சொல்கிறேன். நாளைக்கு ஆன்சர் கீ வந்து நம்ம ஃபைனல் இன்னொரு கீ போடுவோம்ல, அதில் பார்த்துக்கலாம். நாட் மெனி பீப்புள் ஆர் அஸ் கைண்ட் அஸ் ஹாட்டட் அஸ் மிஸ்டர் சவுந்தர். செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். மெனி ஏ ஸ்டூடெண்ட் ஹேஸ் ட்ரைட் அண்ட் ஃபெயில்டு. இதுக்கு தாங்க ஆன்சர் கரெக்டு, செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் வச்சு சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு இது ஆன்சர் சி வரும் ஏ வரும்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் சிமிலர் டு த மீனிங் ஐ ஹாவ் ஒன்லி லிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எலக்ட்ரோக்யூட் தான் ஆன்சரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏ கரெக்டு, வாட்டர் மேடுக்கு அந்த இதுக்கு, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்லைட் பார்த்தீங்கன்னாக்கா நவுன் ப்ளஸ் நவுனு. அடுத்து 15 பாருங்கள், ஏர்னஸ்னஸ்னாக்கா சீரியஸ்னஸ் தான், புக்கில் இருக்குது, ஓகேவா? இதில் ப்ரோஸ் பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா டு த லேண்ட் ஆஃப் ஸ்னோ. அடுத்தது இது வந்து மைலம் ரிவர் தான் வருது, ஆனிமலை வரல. ஸோ இதுக்கு காட்டுக்கு வந்து கிரிப்னு அர்த்தம், ட்ரம்பட்டுக்கு ஹார்ன் அர்த்தம். ஸோ நான் வயலன்ஸ் வந்து மகாத்மா காந்தி. இந்த இதுக்கு டிஹெச் லாரன்ஸ், ஓகேங்களா? த சைல்டு ஃபார் பாஸ்ட்னு வருது. இதுக்கு வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த அப்பாலஜி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இது வந்து நேச்சர் சென்டர் பண்ணது அப்பாலஜின்னும், ஸ்விஃப்ட்டு வந்து நேச்சர் கெலாமிட்டின்னு சொல்லியிருந்தீங்க. நேச்சர் கெலாமிட்டி உண்மை தான். இருந்தாலும் ஃபைனலாக நம்ம நாளைக்கு ஆன்சர் இது மட்டும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? 22க்கு நாளைக்கு எப்படி ஆன்சர் வரும்ல டவுட்டில் வச்சுப்போம். இல்லை வேறு ஏதாச்சும் இந்த 22க்கு வந்து ஸ்விஃப்ட்டே வராது, பி இல்லை ஏ தான் வரும் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க, செக் பண்ணிக்கலாம். நம்பர் போட்டு கொடுங்க. ஸோ இதுக்கு இந்த வில்லியம் வேர்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ரொமான்டிக் பீரியட். People voted in favor of ruling party. Youngsters with talent, அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்கரேஜ்டு. அடுத்த குவைண்ட்டுக்கு வந்து மாடர்ன். அடுத்த மிட்டிகேட்டுக்கு வந்து மேக்ஸிமைஸ். அடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி, ஓகேங்களா? இது ஆல்ரெடி ரொம்ப பொறுமையாக கொஷின்லாம் படித்து வீடியோ போட்டுருக்கேன், அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? மாடல் நெவர் டெல்ஸ் லைஸ் டோன்ட் டஸ் ஷி ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஐம் யுவர் டீச்சர், ஆரண்ட் ஐ தான் கரெக்டு, ஆமெண்ட் ஐ வராது, ஓகேங்களா? நிறைய பேர் இதில் தப்பு பண்ணிருப்பீங்க. ஸோ ஹோஸ்டட், த நேஷ்னல் ஃப்ளாக் இஸ் ஹோஸ்டட். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹி யூஸ் டு வாக் லாங் டிஸ்டன்ஸ். இன்ட்ராகேட்டிவ் அட்வர்ப் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் யூஸ்டு டு ஆஸ்க் ஏ கொஸ்டின், கரெக்டு. இதுக்கு வந்து அட் த டோர் ஸ்டெப் தான். வி வர் வாட்சிங் ஏ மேட்ச் ஆன் டிடி ஸ்போர்ட்ஸ் தான் கரெக்டு. இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தாங்க கரெக்டு. ஆப்ஷன் ஏ சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி அது ஆப்ஷன் பி தான், கான்சென்ஸ் தான் கரெக்டாக நடத்துது, மீனிங் அதான் மேட்ச். அது எப்படின்னாக்கா ஒரு மனிதர்கள் இருக்கிற அந்த மாரலில் வந்து நம்மளுடைய அந்த எண்ணங்கள் வந்து தூண்டு வச்சுக்கப்பட்டது, அவேக்கனிங் சொல்கிற மீனிங் வருது. ஸோ ஆப்ஷன் 36 வந்து மாற்றிருக்கிறோம். இதுக்கு பாருங்கள், நோ ஒன் ஹேட் எனி சிம்பத்தி ஃபார் ஹிம் பட் ஆல் வேர் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் சென்டென்ஸாக. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அயன் இஸ் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ், ஓகேங்களா? இதுக்கு இதான் ஆன்சரு. ஏதாச்சும் டவுட்னாக்கா மாற்றம் இருந்துச்சுனாக்கா எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. 38க்கு இன்னும் டவுட்டில் தான் இருக்குது. 39க்கு பார்த்தீங்கன்னாக்கா சி கிடையாது, ஏ தான். சூர்யா இஸ் கிளவரர் தேன் மோஸ்ட் அதர் பாய்ஸ். ஒரு 4 பேர் தான் சொல்லிருக்கீங்க, அதனால் இதை நான் மாற்றிட்டேன்.
ஸோ 40வதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட் தான் கரெக்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நானும் நெட்டில் பார்த்தேன். பிக்சர் ப்ளஸ் எலமெண்ட் தான் வருது, பிக்சர் ப்ளஸ் எக்ஸலும் வராது, எலிவேஷனும் வரல. ஓகேங்களா. அடுத்ததுக்கு இன்டர்போல் தான் கரெக்டு, பிளண்டட் வேர்டு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா பெஹர்மேன் தான் கரெக்டு. அடுத்தது பார்த்தா மாடல் மில்லியம் பேரன் ஹஸ்பர்க், இதுக்கு செல்ஃபிஷ் ஜியண்ட், இது செப்டம்பர் 11, 2001, இதுக்கு பயனிஸ்ட்டு, இதுக்கு எவ்ரி ஒன் ஸ்பெஷல் இன் ஒன் வே ஆர் த அதர். இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அதேமாரி இந்த பென் நேம்க்கு ஒருத்தரும் சாக்கின்னு சொல்லியிருந்தீங்க, சாக்கி கிடையாது, ஓ ஹென்ரி தான். புக்கிலே பார்த்தீங்கன்னா தெரியும், நெட்டில் பார்த்தாலும் தெரியும். இதுக்கு வந்து நான் பொய்டிக் லாங்குவேஜ் அண்ட் ஆட் ரைம்ஸ் தான் கரெக்டு. ஓகேங்களா. இதுக்கு வந்து கோயிங் ஃபார் வாட்டர் தான் கரெக்டு. இதுக்கு வந்து லிரிக்கல் பேலன்ஸ் தான் கரெக்டு, வேறு எதுவும் வராது. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு வந்து ஆப்டிமிசம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், இதுக்கு ரெகுலர் டாஸ்க் தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர். ஆக்சுவலாக குவைட் அண்ட் ட்ரபிளிங் சொல்லியிருந்தீங்க. நான் நெட்லேயே மீனிங் போட்டு பார்த்தேன். பீஸ்ஃபுல்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ஐ மீன் பிளாசிட்க்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நாட் ஈஸிலி அப்செட் ஆர் எக்ஸைட்டட். ஓகேங்களா. ஆர் காம் அண்டு பீஸ்ஃபுல். ஸோ பீஸ்ஃபுல் வார்த்தை டேரெக்டாக வந்துருச்சு. ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பாருங்கள், டர்மாயிலுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எ ஸ்டேட் ஆஃப் கிரேட் டிஸ்டர்பன்ஸ், கன்ஃபியூஷன் ஆர் அன்சர்டைனிட்டி. ஓகேங்களா. டிஸ்டர்பன்ஸ், கிரேட் டிஸ்டர்பன்ஸ்னாலும் வயலண்ட் டிஸ்டர்பன்ஸ்னாலும் ஒன்று தானே. ஸோ இது ரெண்டும் ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆகுதுல. ஸோ பீஸ்ஃபுல்க்கும் குவைட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். எப்படியா பீஸ்ஃபுல்னாக்கா அது ஒரு அமைதியான நிலைமை, குவைட்னாக்கா அமைதியாக இருங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா. டிஸ்டர்பன்ஸுன்றதுக்கும் ட்ரபிளிங்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணல. ஓகேங்களா. அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முட்டின ரிவால்ட், இதெல்லாம் யாரும் எந்த சேஞ்சஸ் சொல்ல, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இதுக்கு டியூரிங் லஞ்ச் கரெக்டு தான். இதுக்கு ஃபார் த பாஸ்ட் ஒன் ஹவர் கரெக்ட் தான். ஸோ இதுக்கும் கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஃப்ரைடே கரெக்டு தான். ஸோ இதுக்கு ஸ்டார்ஸ் ட்விங்கிள் பார்த்தீங்கன்னா SPA தான். இதுக்கு 61க்கும் இது D தான். ஓகேங்களா. 62க்கு எலிசிட் தான். இதில் எந்த சேஞ்சஸ் சொல்ல யாருமே. ஸோ இதுக்கு யார் சொல்ல சேஞ்சஸ்லாம் சொல்ல, கேல்ஸ் தான். இதுக்கு வந்து 4th தான் தப்பு, அது கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏதா, ஐ ஸ்டடிட் வெரி ஹார்ட் பட் ஐ ஃபெயில்டு, அது கரெக்டு தான். இதுதான் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ டு காம்ப்ரிஹெண்ட். இதுக்கு எந்த சேஞ்சஸ்லாம் சொல்லலை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரேஞ்சு தான் கரெக்டு. இதுக்கு சானட் நம்பர் 116. இதுக்கு கோயிங் ஃபார் வாட்டர் தான். ஸோ இதுக்கு வந்து மகாத்மா காந்தி சேஞ்சஸ் இருக்குது. இதுக்கு மட்டும் ஆப்ஷன் ஏ சொல்லியிருந்தேன், சுவாமி விவேகானந்தன். ஸோ ட்ரூ மாரலிட்டினாலே கண்டிப்பாக மகாத்மா காந்தின்னு போட்டு சொன்னாங்க. ஸோ 4-5 பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ஆன்சர் ஒத்துக்கிட்டேன். ஸோ மாற்றியாச்சு. ஓகேங்களா. பர்மன் ஆஃப் இந்தியா டாக்டர் சலீம் அலி தான். ஸோ இதுக்கு சீசர் வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரூட்டஸ் கரெக்டு தான். ஸோ அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த ப்ரூட்டஸ் வருது மார்க் ஆண்டனி. ஓகேங்களா. 75க்கு பார்த்தீங்கன்னாக்கா வின்னர்ஸ் டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இதுக்கு டேனியல் டிஃபோ தான். இதுக்கு சல்மான் ரஷ்டி தான். ஸோ இதுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது இந்த கொஸ்டின். ஐ டோல்ட் யூ ஸ்னேக்ஸ் லைக் ஃப்ராக்ஸ் பெட்டர் தன் மில்க். இதுக்கு வந்து குஷன் சிங் இது மாதிரி கொடுத்துருந்தேன். அதுக்கு ஆன்சர் வந்து கங்காராம் தான். ஒரு 4 பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் டிஸப்பாயின்மெண்ட் தான். ஒர்க்ஸ் த்ரூஅவுட் த நைட் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இதுக்கு பாருங்கள், காளிதாஸ் இஸ் த ஷேக்ஸ்பியர் ஆஃப் இந்தியா, அதான் கரெக்டு. இது 0 ஆர்டிக்கல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன், பிசைட் அன்டில் தான் கரெக்டு. ஸோ இந்த 85 இன்னும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மை கிளாஸ் டீச்சர் ஹெல்ப் மீ டு பாஸ் த எக்ஸாம்னாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ டூன்னு ஒரு வார்த்தை வரல. ஸோ டூன்னு வந்தோன்னே இதான் இங்கே தான் இருந்துச்சு, டு ஹேவ் பாஸ்டுன்னு வந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது பாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னாக்கா பாசிங் அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்கிறீங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின் நம்ம நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாளைக்கு எப்படி ஆன்சர் கீ வந்துடும் நினைக்கிறேன். ஹியரிங் எ லவுட் சவுண்ட். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியரிங்க்கு வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான், ஜெரண்ட் கிடையாது. ஓகேங்களா. இது வந்து பெயிண்டிங் அண்ட் ஸ்கல்ப்டிங் வந்து வெர்பல் நவுன்ஸ் தான், அது பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 82 வந்து செக் பண்ணிக்க சொன்னீங்க. இதில் வந்து நிறைய பேர் மாற்றுமான்னு கேட்டிங்க. இல்லை, இண்டிகேட்டட், டினோட்டு, கேனோட் இது மூணுமே ஒரே மீனிங்கில் வரும். இதில் இன்னேட் மட்டும் தான் வேறு மீனிங்கில் வருது. ஸோ ஆன்சர் இது தான், ஆப்ஷன் பி தான் கரெக்டு. எந்த சேஞ்சும் இல்லை. இதுக்கு வந்து பர்சனிஃபிகேஷன், ஆக்சிமரன் இது மாதிரி சொல்லியிருந்தேன் ஓஇ வில்ஸுக்கு. இதுக்கு வந்து பர்சனிஃபிகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி மாற்றியாச்சு. ஓகேங்களா. 4 பேர் சொல்லியிருக்கீங்க. ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இதுக்கு வந்து ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி இது மூணுமே ஒரே மீனிங் வரும். ஃப்ரீக்வெண்ட்லி மட்டும் தான் வேறு மீனிங் வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு கமாண்டர்ஸ் இன் சீஃப், ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ மேக் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா. இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஏபி. ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டஃபர் தான் கரெக்டு. இதில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குன்னா சொல்கிறேங்க, மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கிரேட் லவ் அண்ட் லாயல்ட்டி தான் கரெக்டு.
ஓகேங்களா. ஓகே, மேன் ஹீ கில்டு தாமஸ் எடிசன். ஸோ லாட்ரி டிக்கெட்டுக்கு ரஷ்யன். இதுக்கு தி பிளைண்டு. இது வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லியிருந்தா டைம் இஸ் யுவர் மோஸ்ட் வேல்யூபிள். இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. டேல் கேர்னேஜ் தான் ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 99க்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ அமாங் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ்? டிஹெச் லாரன்ஸ். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சேஞ்சஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ், இதுலேயும் வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டுடுறேன். ஓகேங்களா. நாளைக்கு இல்லைனா நாளைக்கு இன்னும் 2-3 நாள் எப்படி நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ கிடச்சிரும். அதுவும் டென்டேட்டிவாக தான் விடுவாங்க. அதையும் நம்ம கண்டிப்பாக எடுத்து நம்ம நெட்டில் போகிறோம். கவலைப்படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒரு 175 இல்லை 180 அபோவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் ஈஸியாக எழுதிருக்கிறாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து 135 154 போட்டிருந்தேன். அதெல்லாம் சான்ஸே இல்லை போல். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக 175 ப்ளஸ் ஆர் 185 ப்ளஸ் அந்த ரேஞ்சே வரலாம். ஏன்னா மொத்தமாக 30 போஸ்டிங் தான். 1:3 ரேஷியோ இல்லைனாக்கா 1:30 ரேஷியோ தான் எடுப்பாங்க. பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.